திரைப்பட நடிகர்கள் யாரையாவது ஒருத்தவங்களை பார்த்துட்டாலே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எம்ஜிஆர், இந்த பக்கம் டிஆர், இந்த பக்கம் பாக்யராஜ், நம்ம தலை, கார்த்திக், தனுஷ், விஜய், இப்படி இவ்வளோ திரைப்பிரபலங்கள் மத்தியில் நானும் இருக்கிறேன். வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, வாழ்ந்து மறைஞ்ச நிறைய திரைப்பிரபலங்களை கண் முன்னாடி காட்டுறதுல முக்கியமான பங்கு இந்த மேடை கலைஞர்களுக்கு இருக்குது. ஆனால் இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யாருமே பெருசாக திரும்பி பார்க்குறதில்ல. இன்றைக்கி பார்க்கலாம் சாமானியரின் குரல் நிகழ்ச்சியில். பொதுவாக திரை நட்சத்திரங்களை நேரில் பார்ப்பதில் எல்லோருக்கும் அவ்வளவு ஆனந்தம். தனக்கு பிடித்த நடிகர்களை ஒரு முறையாவது நேரில் பார்க்க வேண்டும் என்கிற ஆசையில் இருக்கிறார்கள் நிறைய சினிமா ரசிகர்கள். ஆனால் சாமானியர்கள் திரை பிரபலங்களை நேரில் பார்ப்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல. அதே சமயம் பிரபலமான நடிகர்களின் சாயலில் இருப்பவர்களை பார்த்து மகிழ்கிறார்கள். பலதரப்பட்ட கலைஞர்களை கண்முன்னே நிறுத்தும் இவர்களை பற்றிய தொகுப்புதான் இன்றைய சாமானியரின் குரல். டிரைவராக இருந்தேன். ஒரு நிகழ்ச்சி பண்ணுற இடத்துக்கு நான் வண்டி வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருந்தேன். ஓட்டிகிட்டு போகும்போது அது ஏடிஎம்கே சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்களுக்கு, அது அவங்க தலைவரோட ரசிகர்கள். அந்த இடத்துல புக் பண்ண எம்ஜிஆர் வரல. உடனே எனக்கு மேக்கப் போட்டுவிட்டு எம்ஜிஆர் ஒரு பாட்டு ஆடினாங்க. என்ன ஒன்றுனா, நான் மேலே ஏறி ஃபஸ்ட் ப்ரோக்ராமு ஆடவே இல்லை. வந்தவங்க பூரா பாட்டு வரும்போது பணமே குத்திட்டு இருக்காங்க. அந்த இதில் அன்றைக்கி ஆரம்பிச்சதுண்ணா, அதிலிருந்து அப்படியே கண்டினியூட்டாக போயிட்டுருக்கலாம். இந்த ஃபீல்டில் எப்படி வந்தேன்னா, முதல்ல நான் டிக்டாக் பண்ணியிருந்தேன். சும்மா டைம் பாஸிங்கு நான் பண்ணியிருந்தேன். 4-5 கெட்டப் போடுவேன், 10-15 கெட்டப் போடுவேன். அப்படி போகிற டிஆர் கெட்டப் போட்டேன். மக்கள் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 லைக் 2 லைக் வந்தது 10,000 20,000 வந்துச்சு. 1 லேக் கிட்ட வந்துருச்சு. சரி, இதான் மக்களுக்கு பிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு இதே நான் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போது அப்படி டிஆரை வாழ்கிறேன். ஏ டண்டுனக்கா, ஏ டனக்குனக்கா, ஏ போடு 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 போடு. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியே ஒரு டான்ஸ் டீம், பெரிய டீம் திருநெல்வேலி மாவட்டத்தில். அதில் முத்தாலம்மன் ஆடல் பால்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதில் எங்கள் அப்பா தான் டீம் போனார். அது மூலமாக உள்ளே அப்படியே இன்டர்வியூ ஆகி எங்கள் சித்தப்பா தான் ஃபஸ்ட்டு பார்க்க லுக்காக இருக்கா ஃபஸ்ட்டு இன்டர்வியூ பண்ணாங்க. அது அப்படியே செட்டாக அப்படியே இதில் அப்படியே ட்ராவல் பண்ணியாச்சு. நான் ஒரு குரூப் டான்ஸர் சார். எங்கள் அம்மா சொன்னாங்க, தனுஷ் மாதிரி இருக்கப்பா, கொஞ்சம் ட்ரை பண்ணப்பா அப்படின்னு. அதை வச்சு தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு. நான் முதல்ல ஸ்டேஜ் டான்ஸராக இருந்தேன். குரூப்லாம் ஆடிட்டுருப்பேன். அப்போ எல்லோரும் பார்த்துட்டு அஜித் மாதிரி இருக்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் சரி நம்ம அஜித் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரை மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் அவரை மாதிரி மேக்கப் போட்டு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். பாக்யராஜ் சாருடைய படத்தையெல்லாம் பார்க்க ஆரம்பித்த உடனே அவர் மீசை எப்படி வச்சுருக்காரு, அவர் எப்படி முடி வச்சுருக்காரு, எப்படி சீயிருக்காரு, அதையெல்லாம் பார்த்தேன். அப்புறம் அவர் எப்படியெல்லாம் கை அசைச்சு பேசுகிறாருங்கிற விஷயமெல்லாம் பார்த்தேன். நானாக பிளேடு எடுத்து மீசையெல்லாம் அவர் மாதிரியே சின்ன சின்னதாக வச்சு பார்ப்பேன். கரெக்டாக நான் வேறு மாதிரியே மீசை வச்சுருந்தேன். அப்புறம் அவர் மாதிரி எல்லாம் செட் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி எல்லாம் வச்சு பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அவருடைய உருவம் கிடச்சிக்கிட்டே இருந்தது. அப்போ மேக்கப் எனக்கு சரியாக போட தெரியாதனால கொஞ்சம் கசாமுசான்னு போட்டுருவேன். இருந்தாலும் நான் அவர் மாதிரி அந்த டிவிலெல்லாம் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி பேச ஆரம்பித்து அது பழக்கமாக ஆக 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 ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட என்னுடைய பழக்க வழக்கம் சார் மாதிரியே, பாக்யராஜ் சார் மாதிரி எனக்கு வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு மேடை நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் மேக்கப்லாம் அதுக்கப்புறம் சரியாக போட ஆரம்பித்தேன். போட்டு பார்த்தேன், என் உருவம் அப்படியே சார் மாதிரியே, பாக்யராஜ் சார் மாதிரியே அப்படியே இருந்தது. அப்போ நிறைய நிகழ்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். லுக்லைக் ஆக்டர்ஸ் போனால கொஞ்சம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, வித்தியாசம் பார்ப்பாங்க. மேடை கலைஞர்கள் இப்போ மரியாதை இருக்குது. இப்போ மேடையில் வெறும் சாதாரண டான்ஸ் ஆடி தான் பார்க்க மாட்டாங்க. எங்களை மாதிரி கலைஞர்கள் போயிட்டு எதுனா பண்ணால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதான் உண்மை. பிரபலங்களின் சாயலில் இருப்பதை பெருமையாக கருதும் இவர்கள் அதையே மூலதனமாக வைத்து பொருள் ஈட்டுகிறார்கள். ஓரளவு முகபாவனைகள் ஒத்துப்போகிறவர்கள் ஒப்பனை மூலம் பிரபலங்களை கண்முன்னே நிறுத்துகிறார்கள். பார்த்தவுடனே கண்டுபிடிக்க முடியாத நிலையில் உள்ளோர் ஒப்பனைக்கு பிறகு தங்களை பிரபலமாக உணர்ந்து உடல் மொழியையும் மாற்றிக்கொள்கிறார்கள். மேடை ஏறுவதற்கு முன்பு தங்களை தயார்படுத்திக் கொள்ளவே குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குகிறார்கள் இந்த சாமானியர்கள். எங்களை மாதிரி மேடை கலைஞர்கள் எதுக்கு நாங்களே மேக்கப் போட்டுக்கிறோம்னா, இப்போ பேமெண்ட் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது. மேக்கப் மேனு தனியாக நம்ம போட்டு போக முடியாது. ஸோ இப்போ நம்ம கார்த்திகிட்ட பண்ணுறோம்னா சிம்பிள் தான். அந்த மீசை லைட்டாக அது நம்ம அப்படியே நம்மளை மாதிரி மூத்த கலைஞர்கள் இருப்பாங்க, அவங்க மூலமாக அவங்கள்ட்ட நாங்கள் பழகி அப்படியே வந்துக்கிறோம்.
நம்மளை வளர்த்து விட்டவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. இது இவ்வளோ தான் மேக்கப் பண்ணணும், இது கார்த்திக் வந்து மீசை இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பொட்டு வைக்கணும், இதான் ஒரு தொப்பி, இதான் ஒரு கிளாஸு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவங்கள்ட்ட படிப்படியாக கற்றுக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்தவங்க. இல்லை சார், நாங்கள் நார்மலாக பார்த்தா தனுஷ் மாதிரி தெரியாது. மேக்கப்லாம் போட்டால் தான் தனுஷ் மாதிரி. ஃபஸ்ட்டு போனோன்னே என்கிட்டே கேட்பாங்க, தனுஷில் வரலைங்களா அது வந்துகிட்டே இருக்காருங்க. அது மேக்கப்லாம் போட்டாலும் தலைவா அப்படி இப்படின்ட்டு வந்து ஃபோட்டோவில் இருப்பாங்க. ஆரம்பத்தில் டிஆர் போடுறப்போ நான் சிம்பிளாக பிளாக் அண்ட் பிளாக் போய்ட்டு பண்ணியிருந்தேன். சில பேர் சொன்னாங்க அப்படியே இருக்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் மேக்கப் போட நல்லா இருக்குன்ட்டு. அது ஒரு மேக்கப் ஐட்டம் ஒரு கடையாக போனோம். என் டோனுக்கு ஒரு கலரு, அந்த டோன் கலரை தேடி போயிட்டு வந்து எனக்கு மேக்கப் போடுறது ஒரு 1/2 hour ஆகும். மேக்கப் போட்டுனா பக்கா வந்தீங்கன்னா தான் டிஆராக இருக்கும், இல்லாட்டி பாதி டிஆராக இருப்பேன். மேக்கப் போட்டால் தான் முழு டிஆர் தெரியுதில்ல, அடுத்தாலே விட்டால டிஆர் மாதிரியே இருப்பேன். அதான் உண்மை. எம்ஜிஆர் என்னை புக் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் எம்ஜிஆரை போய் நிற்கிறேன், என்னை கூப்பிட வரவன் என்னை எம்ஜிஆர் வந்து போய் கூப்பிட்டு வந்தாங்க. நான் தான் இப்போ எம்ஜிஆருங்க, நான் நம்ப மாட்டேங்கிறேன். ஃபோன் பண்ணி அந்த ஆள்கிட்ட கேட்குறான், ஏப்பா எம்ஜிஆருங்க, எம்ஜிஆர் இல்லை, அவர் எங்கே போய் கூப்பிட்டு போகிறதுன்னு. மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா தான் என்ன எம்ஜிஆர். நான் விக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டேன்னா வெங்கடேஷ். எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து அவங்கவுங்களாவே மேக்கப் போடுவாங்க. நாங்கள் அவங்கள பார்த்து தான் வந்தோம். எம்ஜிஆர், ரஜினி, கமல் அவங்களாம் வந்துட்டு அவங்களாம் மேக்கப் போடுவாங்க. நம்ம ஒவ்வொரு பொருளும் அது காஸ்டியூம், அதே மாதிரி காஸ்டியூமாக இருந்தாலும் சரி, அவர் போட்டிருக்க ஜுவல்ஸு, ஒட்டிக்கொள்கிறது. மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்ஜிஆராக மேடையில் தோன்றினாலும் சரி, வாழும் கலைஞர்களாக மேடைக்கு வந்தாலும் சரி,
ஆரவாரத்திற்கு அளவே இருக்காது என்றும் எல்லையில்லா கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்றும் ஆனந்தமாக சொன்னார்கள். ஒரு மீனவர் பகுதியில் ஒன்று பண்ணலாம். பண்ணும்போது ஒரு பாட்டிமா நல்ல கல்புரை இந்த சைஸ் இருக்கலாம் கையில் வச்சு பற்ற வச்சுட்டு வந்து எனக்கு ஆராத்தி எடுக்கிறாங்க. இந்த தரைமேல் பிடிக்க வைத்த பாட்டுக்கு ஒரு நிமிஷம் என்னை அறியாமல் ஒரு பாசம் நிறையா வந்துருச்சுன்னா அந்த மாதிரி பண்ணும்போது தலைவர் மேலே எங்களுக்கு இன்னும் அளவு கடந்த மரியாதை. மேடையிலேயே ரெஸ்பான்ஸ் நமக்கு பயங்கரமாக இருக்கும் சார். இப்போ தனுஷ் சாங் போட்டு என்ட்ரி ஆனோம்னா ஒரிஜினல் வந்த மாதிரியே நம்மளை பார்ப்பாங்க. இப்போ நமக்கே இப்படி இருக்குன்னா தலைவர் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. நமக்கு அதனால சொல்ல தெரில, நம்மளும் அவரை ஈக்குவலாக பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அவங்க வந்தால் கிளாப்ஸ் இருக்கும், பயங்கர கிளாப்ஸ் இருக்கும், அவங்களுக்கு மாசு இருக்கும். ஆனால் டிஆர் சார் வந்தால் மட்டும்தான் டண்டனக்கா டனக்கனக்கா இது குரலுக்கு இந்த சவுண்டுக்கு அவர் வந்தால அதிரும். புரியுதுங்களா? இப்போ நீங்களே பார்த்து சிரிக்கிறீங்கல்ல, அந்த அம்மாட்ரு ஏறினா போதும் கிளாப்பு தான். டான்ஸ் ஆனால் அதோட கிளாப்பு தான். ஒரு ஸ்டெப்பு இப்படி ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சது மேட்ரு. அது அண்டி யாரு? புரிஞ்சுதுங்களா? அம்மா தலையை பற்றி ஊர் பெரிய தலைவர் இருக்காங்க, அவங்க வந்து போலீஸ்கிட்ட பேசி பாதி பாட்டு பண்ணிக்கோ அப்படின்ட்டு அந்த பாதி சாங் பண்ணிவிட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் பாதம் மூலமாக நான் வெளில அந்த மாதிரி நடந்துருக்கு சார். நம்ம நிறையா பல வருஷம் பாக்கியராஜ் சார் வீட்டுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸ் முன்னாடி பாக்கிய புக்கு ஆஃபீஸ் முன்னாடி தவமாக கிடந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நண்பர் மூலமாக உள்ள நுழைய வாய்ப்பு வந்ததுங்க. அவர் மூலமாக போனதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன். ஓ நீ தானா அது அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதுக்கப்புறம் அவர் என்னுடைய ப்ரோக்ராம்க்கெல்லாம் நீ வந்து நிறைய ஸ்டேஜுக்கெலாம் நான் போவேன், அங்கே நான் உன்னை கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு நானும் போனேங்க. அங்கே போய் அவர் முன்னாடியே அவருடைய பாடலுக்கு நான் ஆடினேன். அப்போ தான் அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ இனிமேல் என் கூட இரு அப்படின்ட்டு. சார் நமக்கு ஃபேஸு வாய்ஸு இதுக்கு வரைக்கும் ஃபீல்டில் நிற்கலாம், அது போச்சுன்னா நமக்கு கம்மி தான், அதில் வந்து மார்க்கெட் இறங்கிடும். ஸோ ட்ரெண்டிங் அப்டேட் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம ட்ரெண்டிங் அப்டேட் ஆகும். வறுமையில் வாழ்ந்தாலும் வாழ்த்து மழையும் எங்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரமும் மனதை வருடிவிடும் என்று சொன்னார்கள். வாழ்க்கையில் கடைகோடியில் இருந்தாலும் அருகில் வந்து
மெயினாக பிஸி டேட்டுங்கிறது அந்த முகூர்த்த நாள் இந்த மாதிரி தான் சார் இருக்கும். அது போக பொங்கல், தீபாவளி, நியூ இயர் இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு வீட்டில் இருக்க மாட்டோம், நிகழ்ச்சியில் தான் இருப்போம். சீசன் டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜனவரிலேருந்து நம்மளுக்கு அக்டோபர் வரைக்கும் நல்ல ஒர்க் வரும். ஃபஸ்ட்டு கோயில் திருவிழா அது வரும். ஆடி மாதத்துலாம் பார்த்திங்கன்னா கோயில் திருவிழா அது வரும். மற்ற டைமில் ஸ்டேஜ் மேரேஜ் ஷோ அந்த மாதிரி நிறையா வரும். அதேமாதிரி நம்ம பர்த்டே ஃபங்க்ஷனு அந்த மாதிரிலாம் வரும். நவம்பர், டிசம்பரில் மட்டும் வேலை அவ்வளோ இருக்காது, யாருக்குமே இருக்காது. கோயில் நிகழ்ச்சி, மேரேஜ் நிறைய இருக்காது. அப்போ மட்டும் நம்ம எதாவது பார்ட் டைமுக்கு வந்து ஊபர், ஜொமேட்டோ அந்த மாதிரிலாம் ஒர்க் போவோம். ஊர் ஊராகச் சென்று உள்ளபடியே அத்தனை பேரையும் மகிழ்விக்கும் இவர்களுக்கும் மகிழ்ச்சி கிட்டுமா என்பது கேள்விக்குறியே. எவ்வளவு தொகைக்கு ஒப்புக்கொண்டாலும் தங்கள் பணிகளை செவ்வனே செய்கிறோம் என்றும், ஆனால் எல்லா இடங்களிலும் பேசிய தொகை வழங்கப்படுவதில்லை என்றும் சொல்லி வருத்தப்பட்டார்கள். உழைப்புக்குண்டான கூலியை உரியவர்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றுபவர்களை எங்களால் என்ன செய்ய முடியும் என்றும், எல்லோரையும் ஆனந்தமாக்கிவிட்டு அழுகையை அடக்க முடியாமல் அமைதியாக சென்று விடுவோம் என்றும் சொன்னார்கள். உண்மையாகவே நடந்துருக்குச்சுன்னா, திண்டிவனத்தில் எனக்கு தெரிஞ்சவர் தான் எங்களை கூப்பிட்டு போய் ப்ரோக்ராம்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. பேர் சொல்ல விரும்பல. பண்ணி முடிச்சிட்டாரு. பண்ணி முடிச்சு சாப்பிட்டு இருக்கும்போது ஆளை காணோம். அப்போ வந்து செல்ஃபோன் எல்லாம் இல்லைங்க. ஓடினாங்கன்னா அவங்கள பிடிக்க முடியாது. அந்த மாதிரி 20 கலைஞரை உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் எங்கள் வேண்டியவருக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொல்லி பேமெண்ட் கொடுத்து நாங்கள் வந்தோம். அது இல்லாமல் எங்கள் ஆளுங்கிட்ட கொஞ்சம் பேர்கிட்ட பணம் இருந்துச்சு. எங்ககிட்ட ஒற்றி பந்தங்காட்டி நாங்கள் எல்லாம் ஒன்றா வெளியே வந்தோம். நிகழ்ச்சிக்கு போவோம். நிகழ்ச்சி வந்து மழை திடீர்னு வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பேமெண்ட்டு கட் ஆயிடும். அதனால் நிகழ்ச்சி நடக்காது, அதனால் பேமெண்ட்டு கட் ஆயிடும். சில பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன அமௌண்ட் வராது. இப்போ நம்ம ஒரு பேமெண்ட் பேசி போயிருப்போம், அந்த நேரத்தில் வந்துட்டு அங்கே பேமெண்ட்டே வராது, நாளைக்கு தரேன்ட்டாங்க, அக்கௌண்ட்டில் போட்டு விட்றாங்க அப்படிம்பாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாயிரும், பஸ் ஃபேர் கூட இருக்காது. நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அதிகமாக வாய்ப்பு கொடுப்பாங்க நம்ம சில ஏரியாவில். அவங்கள்ட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. 15,000 தம்பி பண்ணுறா தம்பி 12 அண்ணனுக்காண்டி அப்படின்வாங்க. அந்த டயத்தில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் பேமெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். டம்மி ஜோக்கர் ஃபிலிமில் ஒரு டைலாக் ஒன்று நான் பேசியிருப்பேன். அதாவது, தலைவா எங்களை பார்க்குறதுக்கு தான்
பண்ணும்போது ஆடியன்ஸு கை தட்டணும், அதுவும் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் வருது. இன்னும் நம்ம இன்னும் பண்ணோம், நிறைய ஸ்டேஜ் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. இது வந்து சீசன் லைஃப்லாம் இது. இப்போ வந்து ஆடி வந்து சென்னை அண்டு சேலம், சித்திரை வந்து மதுரை அண்டு தேனி, இந்த மாதிரி சீசன் போயிட்டே இருக்கும். ஒரு 6 மாதம் ஒர்க் இருக்குங்க. 6 மாதம் நாங்கள் தான் ராஜா. ஆனால் அந்த 6 மாதம் கழித்து எங்களால் வந்து வருமானம் இல்லாத போது தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். என்னன்னா நம்ம இதை நம்பிட்டோமே, நம்பி பண்ணிகிட்ருக்குறோம், சந்தோஷம் தான், ராஜா தான். ஆனால் இந்த 6 மாதம் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸு, நம்ம வீட்டு வாடகை எல்லாம் கட்டி நம்ம லைஃப் எப்படி நவுத்துறது அப்படின்ட்டு சில சிந்தனைகள் ஓடுனா. பலமும் இருக்குது, பலகீனமும் இருக்குது, 2 இருக்குது.